கர்நாடகா விவசாயிகளுக்கு விருந்து, தமிழக விவசாயிகளுக்கு சுண்டல் என்பது நியாயமற்றது. சாலைக்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கும் விவகாரத்தில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உத்தரவாத கமிட்டி தலைவர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மு தம்பிதுரை வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நாடாளுமன்ற உத்தரவாத கமிட்டியின் தலைவரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான டாக்டர் மு தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடக மாநிலம் பெங்களூருவை மையமாக கொண்டு தமிழகத்தை இணைக்கும் விதமாக 288 கிலோமீட்டர் தொலைவிற்கு சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு STRR என்ற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் செயல்படுத்தி வருகிறது. இதில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டமானது 45 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு இந்த பகுதி விவசாய நிலங்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சார்பில் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சர்வீஸ் சாலை அமைத்து தரப்பட மாட்டாது எனவும், சாலை அமைக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையும் கர்நாடக மாநிலத்தில் ஏக்கருக்கு 1 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டில் ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் தரப்பட்டதால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக விவசாயிகள் தீர்வு ஏற்படுத்தி தருமாறு அணுகினார்கள். கட்சி வேறுபாடின்றி விவசாயிகளின் பிரச்சனை என்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தலைவர் உண்டான சந்திப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டமாக இதில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பங்கேற்காமல் தவிர்த்துள்ளனர். மேலும் நாடாளுமன்ற உத்தரவாத கமிட்டியின் தலைவர் என்ற முறையில் அனைத்து துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அதிகாரம் உள்ள காரணத்தினால் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தும் மாவட்ட ஆட்சியர் வரவில்லை. இதனால் இதற்கு தீர்வு காணும் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரியை பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் 45 கிலோமீட்டர் தொலைவிற்கு சர்வீஸ் சாலை எனப்படும் இணைப்பு சாலை அமைத்து தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இது தொடர்பாக அவரது துறை அதிகாரிகளுக்கும் உடனே உத்தரவு பிறப்பித்து புதிய டெண்டருக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகும். ஆனால் விளைநிலங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு தொடர்பான விவகாரத்தில் மாநில அரசு வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது என்பதால் சந்தை மதிப்பீட்டிலான வழிகாட்டுதலுக்கான ஆணைகளை மாநில அரசுதான் பிறப்பிக்க முடியும் என்பதால் அது அவர்களிடத்தில் உள்ளது என அவர் தெரிவித்தார். எனவே விவசாயிகளுக்கான இழப்பீடு தொகை வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கை மட்டுமே மிகவும் முக்கியமானது. விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சியருடன் ஈடுபட வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை என அவர் வலியுறுத்தினார். பேட்டி டாக்டர் மு தம்பிதுரை MP அதிமுக. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒசூர் டெங்கினிக்கோட்டை இந்த பகுதியில் நல்ல ஒரு சாலை அமைக்க வேண்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுதே ஒரு தீர்வு காணப்பட்டு இந்த ரிங் ரோடானது இந்த சம்பகிரி தேவரவல்லி அந்த ஏரியாவுக்கும், அதே மாதிரி சாத்தனூர் இந்த ஏரியாவுக்கு 45 கிலோமீட்டருக்கு ரிங் ரோடு, இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு போடுறாங்க. அதில் போடும்போது முதல் நம்ம கவர்மெண்ட் இருக்கும்போது பிரபாகர் கலெக்டர் இருந்தார். அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சர்வீஸ் ரோடுக்கும் எடுத்து சர்வீஸ் ரோடு போடுறதாகவும், எங்கெங்க வழிகள் உள்ள போனோமோ கிராமங்களுக்கு அங்கே அதுக்கு அண்டர்பாஸ் போட்டு கொடுக்கறதாக உறுதிமொழி அளிக்கப்பட்டது. இது 2019 அவெல்லாம் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். 2018-19 அப்போ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஒத்துக்கிட்டாங்க. அதை நம்பி நம்முடைய விவசாயிகள் இங்க இருக்கிறவங்க சரி ஒரு நல்லது நடக்கட்டும் சொல்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த நிலங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன ஆகிவிட்டது என்றால் அதற்கு பிறகு 2 பிரச்சனை உருவாகி இருக்கின்றன. ஒன்று காம்பன்சேஷன், நஷ்டஈடு கொடுக்கிறது. நஷ்டஈடு கொடுப்பதில் 2 விதமாக, கர்நாடக மாநிலத்திற்கு ஒரு விதமாகவும் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் ஒரு விதமாகவும் இழப்பீடானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம டெங்கினிக்கோட்டை பக்கம் பார்டர் பக்கம் வரும்போது
கைட்லைன்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு 3,50,000 ரூபாய் இன்னும் ஒரு ஏக்கருக்கும். இந்த பக்கம் வரும்போது நம்ம இந்த ஒசூர் தாலுக்கா இந்த பக்கம் வரும்போது இங்க 3 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா அதே கர்நாடகால அந்த பக்கம் தாண்டோம்னா ஆனைக்கல் தாலுக்கு போனாக்க 1 கோடி ரூபாய் per ஏக்கரும், இந்த பக்கம் மாலூருக்கு போன 1 கோடி ரூபாய் பிரிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு 9 லட்சமோ இவங்களுக்கு 10 லட்சம் தான் கொடுக்குறாங்க. ஒரு அடி தாண்டினாவே இது ஒரு நியாயமான இல்லைன்றது விவசாயிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும். அதுல 2 கிளாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்னு கைட்லைன்ஸ் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூன்றாங்க. மார்க்கெட் வேல்யூன்னு வரும்போது என்ன ஆகுதுனாக்க, அது இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 கோடி 1 கோடி எந்த நிலைமை கிடையாது சூர் பக்கம் சுத்தி. அதனால மார்க்கெட் வேல்யூ வரும்போது எப்படி கர்நாடகா கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் இங்கும் கொடுக்கணும். மார்க்கெட் வேல்யூ வரும் எல்லாம் ஒன்னாதான் வரும், பக்கத்து வித்தியாசப்படுறது இல்லை. அதுவும் விவசாய நிலம் தான், இதுவும் விவசாய நிலம் தான். அது ஒன்றும் டவுன் பெங்களூர் சிட்டியில கிடையாது, இது ஒசூர் சிட்டியில் கிடையாது, எல்லாமே சுத்தி இருக்கிறது. ஆகவே இது மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆனது நடந்தது. பிறகு அடுத்தது இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சேட்டலைட் இந்த ரோடு போடும்போது, இந்த ரிங் ரோடு போடும்போது நாங்கள் சர்வீஸ் ரோடு கொடுக்க மாட்டோங்க, சர்வீஸ் ரோடு ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் நம்ம கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி இது இருக்கு. நானும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அவர் மினிஸ்டர் முன்ன சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது சரி நீங்க அது எல்லாருக்கும் விட்டு பேசுங்க என்னன்னு சொல்லும்போது தான் அந்த ப்ரொசீடிங்ஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ப்ரொசீடிங்ஸ் இவங்கெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்து பார்க்கும் பொழுது ரிங் ரோடு போறதுக்கும் ப்ரொவிஷன் அன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில. அதே போல காம்பன்சேஷன் மார்க்கெட் வேல்யூ கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னாக்க, கர்நாடகாவுக்கு மட்டும் ரிங் ரோடு சர்வீஸ் ரோடு கொடுக்கறதும், அங்க இருக்கிற ஹை ரேட்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. இதைதான் இந்த பிரச்சனை உருவாகும் பொழுது இவர்கள் எல்லாம் நாங்கள் அடுத்து காம்பன்சேஷன் கிடைக்கிறது அங்கேயும் கேள்விப்பட்டேன், கர்நாடகாவுக்கு 1 கோடி கூட போதான் இன்னும் போராடிட்டு இருக்காங்களா, இன்னும் அதிகமாக வேணும்னு, அவங்க வேணும்னு. ஆனால் நமக்கு 1 லட்சம், அதாவது நமக்கு என்னமோ சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கும் விருந்து கொடுக்குறாங்க. நமக்கு விருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி விருந்து கொடுக்கணும். கர்நாடகாவுக்கு விருந்து, இங்கே சுண்டல் கொடுத்துட்டு போயிட்டு வானாக்க அது சரியான முறையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இங்கே இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கலெக்டர் அவர்கள் இந்த தீர்வு செய்ய வேண்டும். அவங்க கையில் இருக்குது இதை செய்கிறதுக்கு. இவன் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்குற இது அவங்க கிட்ட இருக்குது. இந்த ரோடு போடுற சமாச்சாரம், சர்வீஸ் ரோடு ஓரளவுக்கு அமைச்சர் முடிவெடுத்துட்டார். அமைச்சர் சொன்னது இது தமிழ்நாட்டினுடைய அரசின் கையில் தான் இருக்கிறது. இந்த காம்பன்சேஷன் இது எங்கள் கையில் இல்லை. அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை நாங்கள் கொடுத்துட்டோங்க. இப்போ வேணுதான் அவங்க என்னன்றது இது பண்ணட்டும் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய இந்த கூட்டத்தை இந்த பிரஸ் சொல்கிறது, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் என்ன யார் என்று எனக்கு தெரியாது. அந்த கலெக்டர் ஒரு MP இதுவரை அவங்க பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனால் அந்த கலெக்டர் என்னை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு என்ன பெரிய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நானும் ஒன்று அவங்கள பார்க்கணும் அவசியம் தேவைப்பட்ட போய் பார்க்குற மக்களுக்காக நான் பார்க்க தயார். ஆனால் அவர்கள் மக்களுடைய உணர்வுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கின் அடிப்படையில் அவங்க இவங்களை கூட்டி நடந்த மீட்டிங் அடிப்படையில் முன்வந்து இவங்களுக்கு நியாயமான தீர்வை அவர்களுக்கு இழப்பீடை பெற்றுக் கொள்வதற்கு கலெக்டரானது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டானது முன்வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். இது எல்லோருடைய கருத்தும் அதுதான். ஆகவே கர்நாடகத்தில் கோடிக்கணக்கில் கொடுக்கும்போது நம்ம லட்சியம் என்ன, 1 லட்சம் விடுறதுக்கு லட்சியம் என்பது நம்ம நாமளும் அந்த கோடியை மேலே தாண்டுவது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்குத்தான் அவர்கள் இங்கே இருக்கிற அரசாங்கமானது அந்த அதிகாரிகள் குறிப்பாக கலெக்டர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பேசி, அவங்க ரெவென்யூ மினிஸ்டர்கிட்ட பேசி இது இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும், அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறது இப்போ அரசாங்கம் அது முன்னிறுத்து இந்த மார்க்கெட் வேல்யூ இப்படி இருக்குது, நீங்கள் கர்நாடகம் இருக்கும் மாதிரி இந்த பேசணும். ஆகவே இன்றைய அரசாங்கம் இவர்களை தீர்ப்பதற்கு முன் வந்தால் நாங்களும் அனைத்து மற்ற கட்சி எல்லா கட்சிக்காரர்கள் இருக்காங்க. பிறகு பழைய மினிஸ்டர் இருக்கிறார், இந்த பக்கம் ஒரு கட்சியின் தலைவருங்க இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, எல்லா பிஜேபி இருக்கிறாங்க. எல்லாம் இந்த கட்சிக்கு நம்ம வேறுபாடு கிடையாது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வளர்ப்பதற்கு நாம் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட்டு திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதனுடைய அடிப்படை தான் இன்றைய ஒரு பிரச்சனை இருப்பது. மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக நாம் ஒன்றுபட்டு செயல்படும். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இங்கே நிலம் யாரும் கண்ட்ரோலு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடையாது. அதனால தான் அவர் சொன்னார்
கட்கரி என்ன சொன்னாருன்னா, இது எங்கள் நிலம் வந்து எங்களோட கண்ட்ரோல் இல்லைங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதுக்கு வந்து பரிகாரம் காணுவதற்கு நிலம் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்கிறோம்ல, மாநிலத்துக்கு அதிகாரம் வேணுன்றோம்ல, அதிகாரம் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதிகாரம் இருக்குது இல்லை, நிலம் யாருது இதுதான் இருக்குல்ல. அதனால் இந்த நிலம் கொடுக்கறதும் செய்கிறதும் அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கம் கையில் இருக்கிறது. எல்லா அதிகாரமும் மாநில அரசாங்கத்தில் இருக்கிறது. நிலம் சம்பந்தப்பட்டது இது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு செயல்படுத்த முடியாது. ஸ்டேட்டுக்கு அதிகாரம் பேசக்கூடாது. பார்லிமெண்ட்டில் கூட பேசினாங்க, நேற்று கூட பேசும் பிரச்சனை வந்து பார்த்துருப்பீங்க. மாநில அரசு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒருத்தர் பேசினார். இன்னொன்று சொன்னேன், அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர அதிகாரத்தை வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை பாருங்கள், ஒசூரில் வந்து லேண்டு பிரச்சனை. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது இல்லை, சந்தை பற்றி நிர்ணயிங்க, கைட்லைன்ஸ் வேலை விட்டுட்டு சந்தை மார்க்கெட் வேலை சந்தை நிலையம் இருக்குல்ல, நிர்ணயிச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். மாநில அரசு முன் வந்து இவர்களுக்கு தீர்வு காண வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா எங்கள் மற்ற கட்சிகளை நாங்களும் ஒத்துழைக்க இதில் தயாராக இருக்கிறோம். இதுதான்